ஈஸ்வரன் கோரி கடுப்பாமல் இருக்கிறார். அவன் வரப்பட்டு விட்டால் தேவனை அழிக்கத்தான் இடம் வரும். அதனால் அவன் தவத்தை கிடைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவத்தை வரவாங்காமல் தவத்தை ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் அகலமா எங்களால அப்படியே அந்த பைரவ தவமே இருக்க கூடாது. தவத்தை கேட்கவே நம்ம அது மட்டும் கிடையாது. அவரோ தவம் புரிந்தார். அவர் அழிப்பது யாரு தெரியுமா? நம்ம சுவாமியாத்தான் இருக்க வேண்டும். அதனால அந்த தவத்தை நம்ம நால்வரும் சேர்ந்து கலைக்க வேண்டும். அதற்கானது புறப்படுகை இமாச்சலம். இந்த பைரவன் என்றால் அவன் யாம் அறியும். அவரன் உலகமே அறியும். பணிபுரையும் பரமன் மலையும் எழுந்து நின்று உணர்ந்து வணக்கும். பூமியிலோர் பூமாறி பொழிவர். என் வருகை கண்டால் அணு உயிர் பெற்று விட வேண்டும். அப்படி மறுத்தால் தேவர்களை பிடிப்பேன். கதையால் மோதி அடிப்பேன். அதனால் வீட்டு வருகின்ற சத்தம் பின்னிடப்பட்டு கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகங்களாகிவிடும். அத்தனை சீர் சிறப்படுத்த வந்தால் இந்த பகல் பட்டு மாமன்னன் இந்த பைரவன் பண்ணி எத்தனை குட்டி போடும்? அதுல 9 குட்டி செத்தா ஒரு குட்டி. இந்த 9 குட்டி பால் ஒரு குட்டி குடிச்சா அனுமாரு. அதிக்கும் திதிக்கும் பிறந்தவர் தான் தேவர்களும் அரக்கர்களும். அதிக்கு பிறந்த தேவர்கள், திதிக்கு பிறந்த அரக்கர்கள். இவர் இருவருக்கும் தகப்பன் ஒன்று. ஆசீவ முனிவர். தகப்பன் ஒன்று, தாய் 2. இருந்தும் பகை ஏற்பட காரணம் என்ன தெரியுமா? ஒரு நேரத்திலே திருப்பார்கடலை பாண்டமாகவும் மந்திரகிரி மலை மத்தாகவும் ஆசிரியர் சொல்லக்கூடிய பாம்பை கைதா கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர் ஒரு புறமும் திருப்பார்கடலை கடந்தார்கள். தேவர்கள் வால் பக்கம் பிடித்தார்கள். அரக்கர்கள் தலைப்பக்கம் பிடித்தார்கள்.
இவர்கள் இருவரும் கிடைத்தார்கள். எத்தனை ஆண்டு? 60 கோடி ஆண்டுகள் கிடைத்தார்கள். 60 கோடி ஆண்டு கிடைக்கும் போது மழை அசையவில்லை.